ஆஹா என்னது ஸ்டாண்டு ஸ்டாண்ட் ஃபஸ்ட்டு மாட்டினோம்னா ஸ்டாண்டு மாட்டினா தான் வண்டி நிற்கும். ஓகே இது வந்து சார்ஜர். என்னது சார்ஜர் டூல்ஸ். ஓ டப்பா பெரிய டப்பா ஏற்றணும். குப்பை டப்பா ஏற்றினாங்க பாய். சார் இதான் வாரண்டி கார்டு. வாரண்டி கார்டு. மோட்டோவோல்ட் வாரண்டி கார்டு. அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க வாரண்டி கார்டு. நம்ம கேட் லாக். கேட் லாக் இருக்கும். இதில் என்னென்ன இப்போ இது ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாத்தையும் இதில் இப்போ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிஸ்பிளேலேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சார்ஜஸ், ஸ்பீடு, இதுக்கு என்னென்ன இது இருக்குது மொத்தமே இதில் இருக்கும். இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஆமாம், நம்ம இதில் படித்து பார்த்து எது ஆப்ஷன் இருக்கோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். வண்டி எடுக்கும்போது எல்லா கஸ்டமரும் இந்த இதை கொடுத்துருவோம். இதை கொடுத்துருவோம். அதே அது மொத்தத்தையும் எடுத்து போடுங்க. அதில் இது வந்து பெடல். இது எல் வந்து லெஃப்ட் சைடு, ரைட்டு வந்து 6 போட்டிருந்தாங்கன்னா ரைட்டு அந்த சைடு. ஓகே ஓகே. கரெக்டாக எடுங்க.
அதை ஆனால் பார்த்துங்க. டிஸ்பியா இது கீ ஆன் பண்ணிவிட்டு ஓகே டிஸ்பிளே லாங்கில் ப்ரெஸ் பண்ணும். ஓகே இதில் மோடு கடை நம்ம அட்ஜஸ்டபிளுக்கு எதுவுமே மாற்றி வச்சுக்கலாம். மீடியம் டைட்டில் தான் இருக்கும். ஓகே ஆனால் இப்போ லைட் சுவிட்சு ஃப்ரண்ட்டில் லைட் எரியும். லைட் சுவிட்ச் அது லைட் சுவிட்ச் எல்இடி லைட் ஆஃப். இது வந்து இண்டிகேட் பைக் மாதிரி தான். லெஃப்ட் ரைட் எரியும். ரைட்டு போட்டோம்னா லெஃப்ட்டு போட்டோம்னா லெஃப்ட் எரியும். ரைட் லெஃப்ட் பிரேக் பிடிச்சா சென்டர் லைட் எரியும். பைக் மாதிரியே இல்லை பைக் மாதிரியே எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளே மோடு கணக்கு வரும். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 3 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அது மிட் ரேஞ்சு லோ மீடியம் ஹை இது ஸ்பீடு வரும். என்னங்க நம்ம 3 வச்சுட்டு ட்ராட்டில் கொடுத்தோம்னா வண்டி போகும். இது எலக்ட்ரிக் ட்ராட்டர் கொடுத்தாக்கல ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகிடும். அப்படியே டிஸ்பிளேல வந்து ஸ்பீட் எடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 28 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. டிஸ்பிளே 28 ஸ்பீடில். ஆமாம். இது ஒரு ஆள் உட்காரும்போது 25 தான் இழுக்கும். ஓகே ஓகே. இதுலேயும் நம்ம ட்ராட்டல் வேண்டாம் அப்படின்னா பெடல் அட்ஜஸ்டர் பெடல் ஒரு சுற்றும் போது உங்களுக்கு சென்சார் ஆன் ஆகிடும். ஆமாம் பெடல் அட்ஜஸ்டர் ஸ்பீடு கம்மியாகிடும். ஸ்பீடு வந்து உங்களுக்கு 18-15 போகும். பெடல் மிச்சா ஈஸியாக இருக்கும். மைலேஜ் 100லேருந்து 110 இது மாதிரி வரும். இதுதான் பெடல் சென்சார். இதை காட்டிடுங்க. இதுதான் பெடல் சென்சார். இதில் தான் உங்கள்ட்ட வந்து அட்ஜஸ்டர் பெடல் அட்ஜஸ்டர் ஒர்க் ஆகும். ஓகே ஓகே. பெடல் சென்சார். ஆமாம். டபுள் டிஸ்க் பிரேக் தான். இதை லாக் பண்ணிட்டு நீங்கள் சாவி எடுத்துக்கலாம். இது வந்து சைட் லாக். ஆமாம். இது இதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். பேட்டரிக்கு வந்து நீங்கள் இங்கே சைடில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இப்போ மொபைல் சின்ன திங்க் எதாவது வச்சுக்கலாம் உள்ள. இதுதான் மெயின் பார்ட்ஸு கண்ட்ரோலர். இதில் தான் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஓகே. கண்ட்ரோலர் தான். இங்கே டிஸ்பிளேயில் உங்களுக்கு நமக்கு ஏதாவது எரர் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃபால்ட்டு இதை கண்டுபிடிக்கும். கண்ட்ரோலர் தான். இதுதான் மெயின் பார்ட்ஸ். பேட்டரி வந்து எவ்வளோ சார்ஜஸ் இருக்குன்னு இதில் பார்த்துக்கலாம். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஃபுல் சார்ஜஸ் இருக்கு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடும் வச்சு பேட்டரி சார்ஜர் போட்டுக்கலாம். வேணா இந்த கரெக்டான பொசிஷனில் வச்சு இப்படி வைக்கணும். விட்டிங்கன்னா அது லாக் ஆகிடும். கரெக்டான பொசிஷன் இதான். லாக் ஆகுதான்னு பார்த்துட்டு இப்படி விட்டு பேக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரெஸ் ஆகிடும். அவ்வளோதான். இந்த லாக் சீட்டு கீழே இது லாக் ஆகிடும். அப்புறம் நம்ம சாவி எடுத்துடலாம். இது 6 இருக்குது. ஆமாம். இது எல்லாமே அலாய் தான். துருப்பிடிக்கிறது அந்த இதெல்லாம் லிவர்லாம் துருப்பிடிக்காது. சீட்டு உங்களுக்கு குஷன் சீட் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபோம் ஒரு டிவிஎஸ் இப்படி தான் சைஸ் ஆனால் 20 இன்ச்சஸ். நம்ம கிட்ஸ் வண்டி 7 இயர்ஸ் பசங்க யூஸ் பண்ணுற சைஸ் தான் இந்த வீலோட இன்ச்சஸ் சைஸ், டயரோட சைஸ். இந்த வீல் அவுட்புட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பலூன் டயர் மாதிரி வரும். இதுக்கு வந்து லைசன்ஸ் தேவையில்லை, ஹெல்மெட் தேவை கிடையாது. கவர்மெண்ட் அப்ரூவ்டு 25 கிலோமீட்டர் வேகம் தான். அந்த அப்ரூவ்டு இதில் இருக்கும்.